வணக்கம். இப்போ ஒரு ஃபேண்ட்டு கட்டிங். இந்த ஃபேண்ட்டு கட்டிங்கில் என்ன ஸ்பெஷல்னா, ஒரு சீட்டோட அளவை வச்சு துடையோட அளவு, முட்டியோட அளவு, கீழே பாட்டோடைய அளவு அது எப்படி கால்குலேஷன் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் கட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷைட் மார்க் ஒன்று போட்டுங்க. இப்போ உயரம் 40 இன்ச்சு. 40னா 40 ஃபுல்லாக வைக்கக்கூடாது, அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அந்த 1 இன்ச்சு எதுக்கு மைனஸ் பண்ணோன்னா, மேலே பட்டி ஜாயின் பண்ணல. இது ஒரு ஷைட் லைன் போட்டுருக்கலாம். அடுத்தது கீழே பாட்டம் மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுங்க. இப்போ நான் சீட்டாவில் ஏற்கனவே சொன்னேன்ல, சீட்டாவில் வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு, அது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஃபேண்ட்டோடைய உயரம் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. நம்ம எடுத்தது 9.5. அதாவது ஒரு ஸ்டூலில் உட்கார வச்சுட்டு எந்த இடத்துல அவங்க ஒரு இடுப்பு ஃபேண்ட்டு போடுவாரோ, இடுப்பு கரெக்டாக எங்கே நிற்குதோ அங்கேருந்து கரெக்டாக அந்த ஸ்டூலு கரெக்டாக அந்த ஸ்டூல் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக 9.5. அந்த 9.5 இன்ச்சு கூட ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிங்க. 1 இன்ச்சு ஆட் பண்ணால் 10.5. அப்போது உயரம் 40னா அதில் 10.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். 10.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 29 இன்ச்சு வரும். இதுதான் இன்ச்சரி லென்த்து. அடுத்தது முட்டியோட ரவுண்டு 29 பாதி, அதில் 3 இன்ச்சு. அதாவது ஒரு சில ஃபேண்ட்டு மெஷர்மெண்ட் மாறும், 1 2 வரும், 1 2 வரும். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது. இது 3 இன்ச்சு. இப்போ ஷேட் லைன் போட்டுக்கலாம். முட்டியோட லைன் இது. தொடையோட லூஸ் 26. அதாவது சீட்டில் நம்ம எப்பவுமே 3ல் ஒரு பாகம்னு சொல்லியிருப்பேன். 3ல் ஒரு பாகம் 26.25 ஒரு புள்ளி வரும். அது கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். 26 அப்படி வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதெல்லாம் பெரிய இதுவாக தெரியாது. அதுமாரி சென்ட்ரல் லைன் மார்க் பண்ணிங்க. 26ல் பாதி கரெக்டாக சென்ட்ரல் லைன் மெயின் போட்டுங்க. அதேமாரி பாட்டையோட ரவுண்டு ஏற்கனவே சொன்ன பார்த்தியா, சீட்டாவில் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அது சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ சீட்டாவில் 40 4 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 20. அந்த 20 இன்ச்சில் ஒரு 4 இன்ச்சு மைனஸ் பண்ணால் போதும். இல்லை எனக்கு ரொம்ப டைட்டாக கரெக்டாக வேணும்னா ஒரு 5 இன்ச்சு. 4 இன்ச்சு பண்ணுறது கரெக்டான அளவு. 4 இன்ச்சில் 16 வரும். சென்டர் மார்க்லேருந்து 4 இன்ச்சு இந்த சைடு, அதேமாதிரி அந்த 4 இன்ச்சு கரெக்டாக 8 இன்ச்சு வரணும். முட்டியோட ரவுண்டும் அதே மாதிரி தான். இடுப்பால் போட்டுடலாம். இடுப்பால் 36, சீட் அளவு 40. இந்த 40ல் பாதி 20. சீட்டை 2ஆக டிவைட் பண்ணிங்க. அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணாலே போதும். இல்லை கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக இருந்தால் நீங்கள் 2 இன்ச்சில் மைனஸ் பண்ணலாம். இது நார்மலான பேண்ட்டு தான். நான் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன். லைட்டாக ஷேப் எடுத்துக்கலாம். அப்படியே அந்த லைன் போகிறது மட்டும் கரெக்டாக லைனாக வரணும். இந்த லைன் பார்க்கும்போது ஒரே லெவலாக போகணும். அப்போ தான் பேண்ட்டு போட்டால் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸ்கேல் வைக்கிற மெத்தட் மட்டும் பார்த்துங்க, வேறு ஒன்றே தேவையில்லை. புதுசாக தைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் நான் வீடியோ கொண்டு போகிறேன். இடுப்பு 36. 36 4ஆக டிவைட் பண்ணணும். 9னா 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சு எதுக்கு 1 இன்ச்சு பண்ணால் அந்த சைடு கொஞ்சம் தையல் பிடிக்க போவோம், இந்த ஜிப்பாண்ட தையல் பிடிக்க போவோம். 1/2 இன்ச்சு அதுதான் 1 இன்ச்சு வைக்கணும். இப்போ சென்ட்ரல் லைன் போட்டுக்கணும். இந்த சென்ட்ரல் லைன் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாதுன்னு தான் அந்த லைன் போடுறோம்.
நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் ஆரம்பத்தில் இந்த சென்டர் லைன் போட்டுங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு, வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு 3/4 இன்ச்சு பண்ணலாம், இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்களாம் ஒரு 1/2 இன்ச்சு போதும். இடுப்பு அந்த ஷேப் எடுத்துங்க லைட்டாக. எதுக்கு இந்த ஷேப் எடுக்கிறோன்னா ஒரு மாதிரி ஃபேண்ட்டு தூக்கின மாதிரி இருக்காது, ஜிப்பாண்ட நல்லா ஃப்ளாட்டாக உட்காரும். இருக்கிற துணி அப்படியே திருப்பி போட்டுங்க. இது அந்த சென்ட்ரல் லைன் பார்க்குது. சென்ட்ரல் லைன் போட்டால் பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரணும். அது ஒதுங்கினாலும் பேண்ட்டை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் முறுக்கிற மாதிரி தெரியும். இந்த லைன் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிங்க. அந்த சைடு கொஞ்சம் துணி ஒரு 1 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி போட்டுங்க. போட்டுக்கிட்டு கரெக்டாக 9 இன்ச்சு வருதா மேலே, அதே மாதிரி கீழே 9 இன்ச்சு வரணும். இதுதான் கரெக்டான அளவு. அந்த சென்டர் மார்க் லைன் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிங்க. இது சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுவும் சொல்லிடுறேன். லைட்டாக லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரணும். அது சீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் அந்த லைனு. இப்போ மேலே இருந்து கரெக்டாக எவ்வளோ வருதோ 21 அதே மாதிரி அந்த சைடு பேக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா வளர்த்தோம்னா பற்றியா அங்கே வைக்கணும். அந்த மார்க்லேருந்து இந்த சென்ட்ரல் லைன் எவ்வளோ வருது அதே அளவு கரெக்டாக இங்கே வைக்கணும். அதோட ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலே இருந்தால் பரவாயில்ல, கீழே இருக்கக்கூடாது. இந்த அளவு மெயினான அளவு. ஒரு ஷேட் லைன் போட்டுக்கலாம். இது பேக்கில் இடுப்புடைய அளவு. இது 36, 18, 9. அது தையலுக்கு போக 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். மற்றது சீட்டு 40. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வருதோ பார்த்துட்டு பேக்கில் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு உங்கள் லூஸுக்கு தகுந்த மாதிரி அது எக்ஸ்ட்ரா வச்சுங்க. இந்த மார்க்கு சீட்டை 12 டிவைட் பண்ணி வைக்கணும். அந்த மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கிராஸ் லைன். அதுமாரி எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி லைன்லாம் போட்டு தைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுமாரி ஸ்கேலில் மாற்றி வைக்கக்கூடாது. கரெக்டாக நான் எப்படி எந்த பொசிஷன் வச்சு மார்க் பண்ணணும் அது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா ஆப்போசிட்டாக வச்சா கொஞ்சம் மைனஸ் ஆகிடும், அது ஷேப்பு கொஞ்சம் மாறும். இது மாதிரி பண்ணிங்க. இது ரொம்ப துணி கொஞ்சம் நைஸான துணி. நைஸான துணியெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு இது பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் அளவு. இது பேக்கில் பாட்டம் முட்டி 2 இன்ச்சு. இந்த தொடையாண்டை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும், ஒரு 3 இன்ச்சு கிட்ட வரும். அது கொஞ்சம் பழக்கமாக தானே லைன் போட்டேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இது மாதிரி செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு செக் பண்ணிவிட்டு அந்த அளவு வச்சு கரெக்டாக 26 வருதா, 26 ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் 1/4 இன்ச்சு நம்ம தையல் பிடிக்கிறோம்ல அந்த அளவுக்கு விடணும். அதே மாதிரி தான் முட்டியோட இதுவும் அது செக் பண்ணிங்க. நீங்கள் 2 இன்ச்சு வச்சாலே கரெக்டாக இருக்கும். தொடையாண்டை மட்டும் ஒரு 3 இன்ச்சு கிட்ட வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா இடுப்பு நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல அந்த அளவு ஒரு 2.5 இன்ச்சு. ஏன்னா சப்போஸ் பேண்ட் இடுப்பு கொஞ்ச நாள் ஆகி இடுப்பு டைட் ஆகிடுச்சுன்னா பிரித்து தைக்கிறதுக்கு தான் அந்த துணி விடுறது. அது 2.5 இன்ச்சு விட்டாலே போதும், ரொம்ப அதிகமாகவும் தேவையில்லை. இது தையல் வரக்கூடிய இடம், இது நம்ம கட் பண்ணுற இடம் இந்த மார்க், இந்த மார்க்லேருந்து நம்ம கட் பண்ணுறோம். கீழே வர மார்க் தையல் வர இடம். ஒரு சீட் அளவு வச்சு எப்படி மார்க் பண்ணி எப்படி கால்குலேஷன் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா தெரியப்படுத்துங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அடுத்தது வந்து நான் பாக்கெட்டு மார்க் பண்ணி காட்டிடுறேன், அதையும் சொல்லிடுறேன் அந்த வீடியோலேயே. ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாது இல்லை, அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. அதனால் பாக்கெட்டை மார்க் பண்ணி காட்டுறேன். பேக் பாக்கெட்டு 2 இன்ச்சு இருந்தால் போதும் சைட்லேருந்து. இந்த சைஸுக்கு வந்து ஒரு 3.5 வைக்கலாம். அது மாதிரி பாக்கெட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 4.75 இல்லை 5. யாரா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக இது போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.